பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அதிகாலை ஜெபங்களிலே ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஒவ்வொரு அதிகாரமாக தியானித்து கொண்டு வருகிறோம். 5 ஆகமங்களிலிருந்து தியானித்து வருகிறோம். அப்படி கடந்த நாட்களில் தியானித்த ஒரு புஸ்தகம் ரூத் புஸ்தகம். இந்த ரூத் புஸ்தகத்தை ஒவ்வொரு அதிகாரமாக தியானிக்கும் பொழுது கர்த்தர் செய்த அதிசயமான செயல்கள், ஆச்சரியமான திருப்பங்கள் கண்களை கலங்கச் செய்தது. இன்றைய நாட்களில் நமது விசுவாச குடும்பங்களில் இப்படிப்பட்ட கர்த்தருடைய கிரியைகள் நடப்பிக்க வேண்டும் என்று அந்த வசனங்களை தியானிக்கும் போதே பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக்சுவலாக அந்த வசனத்தை வைத்து ஒரு மாதம் பிரசங்கம் பண்ணலாம், அந்த 4 அதிகாரத்தை வச்சு ஒரு மாதம் பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அந்த வசனங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாங்கள் சிந்தின கண்ணீர் தேவன் தமது துருத்தியில் வைத்திருக்கிறார். கடந்த நாட்களிலே பார்த்தோம், என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வாயும். அதிகாலையிலே குளிரோ மழையோ பனியோ எந்த சூழ்நிலையிலும் பார்க்காமல் வயதானவர்கள் தாய்மார்கள் ஓடோடி வந்து ஜெபித்த ஜெபங்கள், அந்த அலைச்சல்கள், அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா பிரசங்க நேரம் போல் இப்போ நான் பண்ணுற மாதிரி பிரசங்கத்தை பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். 2 வசனம் 3 வசனத்தை எடுத்து தியானித்து அதில் இருக்கிற கருத்தை சபை மக்களுக்கு பொருத்தி பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். ஸோ தியானமும் ஜெபமும் இணைந்தது தான் அதிகாலை அந்த ஜெப நேரம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் நாங்கள் அலைந்த அலைச்சல்களுக்கும் கண்ணீருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், பலன் உண்டு. ஆமென். ஆண்டவர் அந்த கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார், அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார், பலன்களை தருவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அந்த ரூத் புஸ்தகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் தகுதி நமக்குள் இருக்க வேண்டும். ரூத் புஸ்தகத்தை நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு டைட்டிலை நான் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா நகோமி, ரூத், போவாஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரு தலைப்பின் கீழாக நான் செய்தியை கொண்டு வருகிறேன். செய்தியின் தலைப்பு உறவுகளை கட்டி எழுப்புங்கள். அன்பானவர்களே, இந்த செய்தி ஒருவேளை நமக்கு இடிக்கிறது போல இருக்கும், ஆனால் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. முதலாவதாக நகோமியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசத்தில் கடும் பஞ்சம் உண்டானதினால் நகோமி தன்னுடைய கணவன் மற்றும் 2 பிள்ளைகள் எலிமெலேக்கு, மக்லோன், கிலியோன், இந்த 4 பேரும் மோவாப் தேசத்துக்கு செல்லுகிறார்கள். மோவாப் தேசத்திலே ஆகாரம் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சத்தில் தன்னுடைய குடும்பம் மரித்து போய்விடக்கூடாது என்பதற்காக பிழைப்பு தேடி மோவாபுக்கு போகிறார்கள். உயிர் தப்பி பிழைக்கலாம் என்று போன தேசத்தில் பேரதிர்ச்சி, கணவன் மற்றும் பிள்ளைகள் ஒவ்வொருவராக மரிக்கிறார்கள். நகோமியும் 2 மருமகள்களும் மாத்திரம், பெண்கள் மாத்திரம் அந்த குடும்பத்தில் எஞ்சி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் நீங்குகிறது, நல்ல விளைச்சல் உண்டாயிருக்கிறது, தேசத்தில் அறுவடை நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் தந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட நகோமி தன்னுடைய 2 மருமகள்களை அழைத்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். நகோமியும் ஓர்பாலும் ரூத்தும் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். நடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது நகோமிக்குள் ஒரு சிந்தனை, இஸ்ரவேல் தேசத்தில் அந்த இன மக்களுக்கு மாத்திரம்தான் அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். சொல்ல போனால் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கலப்பின மக்கள், உதாரணத்துக்கு சமாரிய மக்கள், யூதமும் அடுத்த இனமும் கலந்த ஒரு மக்கள், இப்படிப்பட்ட கலப்பின மக்களுக்கு கூட இஸ்ரவேல் தேசத்தில் மதிப்பு இருக்காது. சமாரியர்களை அவர்கள் அருவருப்பான மிருகங்களுக்கு ஒப்பாக பேசுவார்கள். அப்படி அங்கீகரிக்காத, அடுத்த இனத்தை அங்கீகரிக்காத ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசம். நகோமி நடந்து வந்து கொண்டே இருக்கிறாள். என்னுடைய 2 மருமகள்கள் யூத பெண்கள் அல்ல, அவர்கள் எந்த பெண்கள்?
மோவாபிய பெண்கள். இந்த மோவாபிய பெண்களை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்கனவே கணவனை இழந்து மிகுந்த துக்கத்தோடு இருக்கிற என் மருமகள்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தால் இன்னும் அவமானப்படுவார்கள். அந்த அவமானத்தை அவர்கள் சந்திக்க கூடாது. மருமகள்கள் மீது அக்கறை கொள்ளுகிறாள் மாமியார் நகோமி. ஆதலால் நடந்து வந்து கொண்டிருக்கிற மாமியார் மருமகள்கள் நிற்கிறார்கள். நின்று மருமகள்களை பார்த்து நகோமி பேசுகிறாள். ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். நகோமி தன் 2 மருமகள்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவர்களை பார்த்து, உம்முடைய ஜனத்தாண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். நகோமிக்கு தன் மருமகள் மீது அதிகமான பாரம். இவர்கள் அவமானப்பட்டு விடக்கூடாது. என் தேசத்துக்கு வந்து என்னுடைய ஜனம் யூத பெண்களை தவிர வேறு எந்த பெண்களையும் அங்கீகரிக்காத ஜனம். ஏன் யூத பெண்களையே வம்ச பட்டியலில் எழுதாத ஜனம், பெண்களுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இனம். அப்படிப்பட்ட தேசத்தில் இனத்தில் இந்த மோவாபிய பெண்களாகிய என் மருமகள்கள் வந்து இன்னும் அவமானப்படக்கூடாது. மாமியாருக்கு தன் மருமகள்கள் மீது எத்தனை அக்கறை, எத்தனை பாரம். ஆதலால் இவர்கள் என் தேசத்துக்கு வரக்கூடாது என்பதை மாத்திரம் சிந்திக்கவில்லை, இன்னொரு காரியத்தையும் சிந்திக்கிறாள். என் மருமக்களே, என் மகள்களே, நீங்கள் திரும்பி உங்களுடைய தாய் வீட்டுக்கு போங்கள். மரித்தவர்களுக்கு தயை செய்கிற கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு புருஷனை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் உங்கள் தேசத்தில், உங்கள் இனத்தில் உங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கை, மறு வாழ்க்கையிலே நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும். பட்டமரமாக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். ஆதலால் நீங்கள் உங்கள் தேசத்துக்கு செல்லுங்கள். இவர்கள் என்னோடு கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தால் இவர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்காது. மாறாக அவமானம், நிந்தனை, இன்னும் மோசமான சூழ்நிலை உண்டாகும். ஆனால் இவர்கள் மோவாப் தேசத்துக்கு செல்வார்களானால் இவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். ஏதாயிலும் ஒரு வாழ்க்கை, புருஷனுக்கு வாழ்க்கைப்படுவார்கள். இவர்கள் அந்த தேசத்திற்கு போய் சுகமாய் வாழுங்கள் என்று பிள்ளைகளை முத்தமிட்டு சத்தமாய் அழுது போங்கள் என்று சொல்லுகிறார். கவனியுங்கள் அருமையானவர்கள், முத்தம் என்பது அன்பின் வெளிப்பாடு. பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு மாமியார், என் மருமக்கள் பட்டமரமாக இருக்கக்கூடாது, அவமானம் அடையக்கூடாது, அவர்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். பாரமுள்ள ஒரு தாயின் உள்ளம் நகோமியின் உள்ளம். நகோமி மாமியார் ஸ்தானத்தில் அல்ல, ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து மருமக்களை நேசிக்கிறாள், நடத்துகிறாள். ஆதலால் இப்பொழுது அவள் என்ன முடிவெடுக்கிறாள்? மருமக்களே, நீங்கள் என்னோடு கூட வராதிருங்கள். நீங்கள் எங்கே போங்கள்? உங்கள் வீட்டுக்கு போங்கள். கொஞ்சம் ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு செய்தி எல்லாருக்கும் உண்டு. மாமியாருக்கு உண்டு, மருமகளுக்கு உண்டு, புருஷனுக்கு உண்டு, அம்மா அப்பாவுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு, பிள்ளைகளுக்கு உண்டு. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவாராக. யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். ஹல்லேலூயா. யெகோவா சபயோத், குடும்பங்களை ஆளுகை செய்கின்றீர். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அருமையானவர்களே, கொஞ்சம் அப்படியே கற்பனையிலே வாருங்கள். நான் இந்த செய்தியை அதிகமாய் கற்பனைகளுக்குள்ளாகவே கொண்டு போகிறேன். மாமியார் நகோமி மருமகள்கள் ஓர்பாளையும் ரூத்தையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்தால் மாமியாருக்கு ஒரு ஆதரவு. வயதான காலம். இதற்கு முன்பதாக சரீரத்தில் பலன் இருந்தது, இப்பொழுது சரீரத்தில் பலன் குறைகிறது. ஒரு தண்ணீர் எடுத்து கொடுக்க, ஒரு சமைத்து கொடுக்க, மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்க வீட்டில் ஒரு ஆள் தேவை. மாமியாரோடு மருமகள்கள் வருவது மாமியாருக்கு நல்லது.
ஆனால் தன் நலனை மாமியார் பார்க்காமல் மருமக்கள் நலனை மாமியார் பார்க்கிறாள். மருமக்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று தன்னை கஷ்டப்படுத்தி கொள்ளுகிறாள் நகோமி. பரவாயில்ல, நான் போய் தனியாக கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், கஷ்டப்பட்டுக்கிறேன். ஏதாவது எனக்கு வேணும்னா தட்டு தடுமாறி எழுந்து நான் மெதுவாக நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்குரிய காரியங்களை நான் பார்த்துக்கிறேன். மருமக்களே, நீங்கள் அவமானமா வேதனையா கண்ணீரா தனியாக இருக்கக்கூடாது. மனிதன் தனிமையை இருப்பது நல்லதல்ல. அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். ஒருவேளை உங்களுடைய முதல் வாழ்க்கையில் இப்படி ஒரு தோல்வி வந்திருக்கலாம், ஏமாற்றம் வந்திருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். அங்க நகோமி சொல்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தர் எனக்கு தயை செய்தது போல உங்களுக்கு என்ன பண்ணுவார், தயை செய்வார். மரித்த என் புருஷன் மரித்து போனான், நான் ஒரு விதவை, எனக்கு கர்த்தர் தயை செய்தது போல விதவைகளாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தயை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அமைய பண்ணுவார். உங்களுக்கு ஒரு புருஷனை கொடுப்பார். அந்த புருஷனுடைய வீட்டில் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்களாக. முத்தமிடுகிறாள், அழுகிறாள், பொங்கல் மகளே என்று அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தாயார், என் அன்பு தகப்பனாரே, இந்த செய்தியோடு கூட தயவாய் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த மாமியாருக்குள் எத்தனை ஒரு பாரம் தன்னுடைய மருமக்கள் மீது. தன்னுடைய சுயநலமாக யோசித்திருப்பாளானால் அவர்களை எங்கூட வானுதான் கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனால் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிற உதடுகள் தான் முத்தமிட்டு வாழ்த்துகிற உதடுகளாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. 1 யோவானில் வாசிக்கிறோம், வசனத்தினால் நாவினால் அல்ல கிரியினால் உண்மையினால் அன்பு கூறணும். சும்மா வார்த்தை கிடையாது, கிரிய, ஆக்ஷன். நகோமி சும்மா வார்த்தையில் ஒன்றும் அன்பு கூறலை, அவளுடைய ஆக்ஷன் சொல்லுகிறது. நீங்கள் போங்க, ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறா, போங்க போங்க. அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நகோமியின் அன்பை பார்க்கும் பொழுது கண்களில் ஒரு கண்ணீர். நம்முடைய சபையில் உள்ள தாய்மார்கள், மாமியார்கள் தங்களுடைய மருமகள்களை எப்படி நடத்துகிறார்கள்? மகள்களை நேசிப்பது போல மருமகளை மாமியார் நேசிக்கிறார்களா? ஒரு பாரமான ஜெபம் உண்டானது. பலிபீடத்தில் நின்று நான் பொய்யை சொல்லவில்லை. கண்கள் கலங்க அதிகாலையில் நாங்கள் ஜெபித்தோம். வந்தவர்கள் அதற்கு சாட்சி. இன்றைக்கு திருமணத்தின் நோக்கம் தவறாக பார்க்கப்படுகிறது. இந்த நகோமி திருமணத்தின் நோக்கத்தை சரியாய் அறிந்தவள். தேவன் எதற்காக திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை சரியாக அறிந்தவள் இந்த நகோமி. ஆதலால் உறவை கட்டி எழுப்ப பிரயாசப்படுகிறாள். இடிந்து போன அந்த ஓர்பாள் மற்றும் ரூத்தினுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவதற்கு ஜெபிக்கிறாள். ஆனால் இன்றைக்கு திருமணத்தை எந்த கோணத்தில் பெரியோர்கள் பார்க்கிறார்கள்? எனக்கு வயதாகிவிட்டது, வீட்டிலே சமைத்து போட ஒரு ஆள் வேணும், பாத்திரம் கழுவணும், வீட்டை பெருக்கணும், கூட்டணும். எத்தனை வேலைக்காரி எவ்வளோதான் சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகிறது? அதனால் என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த வேலையெல்லாம் தப்பு கிடையாதுமா. அதுக்காக மருமக்கள் கால் ஆட்டிக்கின்னு உக்காண்டிருக்கணுன்ட்டு கிடையாது. நம்ம குடும்பம், ஆமென், நம்ம வேலை செய்யணும். ஆனால் நான் இப்போ மாமியார்கிட்ட மாத்திரம் நிற்கிறேன். மாமியாரினுடைய பெற்றோருடைய கான்செப்ட் என்ன? திருமணத்தின் நோக்கம் என்ன? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கிறது தான் மேரேஜினுடைய பர்பஸ். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் மனைவி கணவன் சந்தோஷமா இருக்கிறதையே பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று பார்த்தேன். கிளிப்பிங்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வண்டியில் போகிறாங்க. வண்டியில் அப்படி 2 வீலரில் போகிறாங்க. 2 வீலரில் போகும்போது அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு லேடி நின்று அப்படி பார்க்குது. அடுத்த அந்த காட்சி மாறுது. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு அடிபட்டு ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கண்ணு பயங்கரங்க. அதிலெல்லாம் நம்மளை பாதுகாப்பது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. கண்ணு இருக்குது, வன்கண் இருக்குது, எரிச்சல் இருக்குது, பொறாமை இருக்குது.
புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையாக பைக்கில் போகிறத பார்த்தே வயிறு எறிகிறாங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை வராதான்னு யோசிக்கிற ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். மற்றவர்கள் யோசித்தால் பரவாயில்லை, பெற்றெடுத்த பெற்றோர் மாமியார் யோசிக்கலாமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி யோசிப்பார்களா பாஸ்டர் அப்படின்னு யோசிக்கிறீர்கள். நம்முடைய மகள் ஒருவள் திருமணமாகி வாழ்க்கைப்பட்டு சென்ற இடத்தில் அந்த தாய் தந்தை தன் மகனுக்கு ஆசையாய் வரனை பார்த்து நம்முடைய மகளை திருமணம் செய்து வைத்தார்கள். போன இடத்தில் நடந்தது எல்லாவற்றையும் சொல்ல என்னால் முடியவில்லை. ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன். அந்த தாய் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறாள், டேய், நீ அங்கே போய் ரூமில் படுக்காத, இங்கே வந்து என்கிட்ட படு. அம்மா அப்பா இருக்கிற இடத்துல வந்து அந்த பையன் படுக்கணும். அந்த பையனும் தலையாட்டி பொம்மை. அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாது. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத அம்மா அப்பா, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தலையாட்டிட்டு வந்துட்டு அம்மா அப்பா பக்கத்தில் தான் படுத்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணத்தின் நோக்கம் என்னங்க? புருஷன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க, கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சபையில் ஒரு குடும்பம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தது. தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. மகள் ஃபோன் பண்ணுறாங்க அம்மாவுக்கு, அம்மா வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறது, நான் வீட்டுக்கு வந்துட போகிறேன், எனக்கு வாழ பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, தப்பார், உன்னுடைய அம்மா செத்துட்டன்னு நினச்சிக்கோ, உன் அம்மா உயிரோட இல்லை, உனக்கு அம்மா வந்து உன் மாமியார் தான். நீ வாழ்ந்தாலும் செத்தாலும் எங்கே தான் இருக்கணும்? அங்கே தான் இருக்கணும். நீ ஒருவேளை என் வீட்டுக்கு வந்தியன்னா, நீ தனியாக வந்தால் நான் டோரை மூடிடுவேன். நீ புருஷனோட வந்தால் மாத்திரம்தான் என் வீட்டுக்குள்ளே நீ என்ன பண்ணணும்? வரணும். பிரைஸ்லாம் சொல்லுங்களேன், கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். திருமணத்தின் நோக்கம் என்ன என்பதை சரியாய் அறிந்தவள் இந்த நகோமி. ஒருவேளை நகோமி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் வேணும், எனக்கு ஒரு ஆதரவு வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த ஒருபாள் ரூத்தை கூட்டின்னு போயிட்டு தனக்கு உதவியாக வைத்திருப்பாள். இல்லை இல்லை, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும். நானாவது வாழ்ந்து விட்டேன், நான் இன்னும் கொஞ்ச நாட்களில் மறிக்கப் போகிறேன், இன்னும் எவ்வளவு நாள் வாழப்போகிறேன், ஒரு 5 வருடமோ 10 வருடமோ. ஆனால் இந்த பிள்ளைகள் இப்பொழுது தான் வாழ்க்கையை துவக்கினவர்கள், வாழ்க்கையை தொலைத்தவர்கள். இவர்கள் வாழ வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். பாரப்படுகிறாள், ஜெபிக்கிறாள், ஆலோசனை கொடுக்கிறாள், அனுப்பி வைக்கிறாள். ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாதிருப்பேனோ? ஓர்பாளுக்குள்ளும் ரூத்துக்குள்ளும் ஒரே மன போராட்டம். இல்லை இல்லை, நாங்கள் உம்முடனே வருவோம், உம்முடைய ஜனத்தண்டைக்கே வருவோம். வேண்டாம் மக்களே, உங்களுக்கு நான் எப்படி இன்னொரு வாழ்க்கை கொடுப்பேன்? வாழ்க்கையை கொடுக்க முடியாதே. வேண்டாம் மக்களே, போய்விடுங்கள் போய்விடுங்கள். கட்டாயப்படுத்தி அனுப்பும்போது ஓர்பாள் அரை மனதோடு போய்விட்டாள். ரூத்தோ சொல்லிவிட்டாள், இல்லை இல்லை, உம்மை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன். இந்த விட்டுட்டு வந்த ரூத்துக்கு சரி, நல்ல வேலைப்பா, கடவுளாக பார்த்து நமக்கு என்ன பண்ணிட்டாரு, நான் தப்பு பண்ண நினச்சேன், 2 பேரும் அனுப்பிடலான்னு கடவுளாக பார்த்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணை எனக்கு சப்போர்ட்டாக அனுப்பிட்டார் அப்படின்னு அந்த பொண்ணோடவே தன்னுடைய காலத்தை கழிக்கணும். இல்லை, மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்காக சௌக்கியத்தை தேடாதிருப்பேனா? என்ன ஒரு கன்சர்னிங்க, என்ன ஒரு அக்கறைங்க. எங்க மகள் இல்லைங்க, மருமகள்ங்க. தோத்துறோம். நீ சுகமாக வாழும்படி நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனா? இந்த வசனங்களை பார்க்கும்போது அப்படியே மனம் கலங்கினது, அப்படியே பாரம் அடைந்தது. அம்மாமார்களுக்காக, மாமியார்களுக்காக, மாமனார்களுக்காக, அப்பாக்களுக்காக பாரத்தோடு செபித்தோம். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இருக்கிற தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக, மாமியார்களுக்காக, மாமனார்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, மகளோ மருமகளோ, மகனோ மருமகனோ, மாற்றான் தாய் ஆண்டவரே குணத்தோடு நடக்கக்கூடாது. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நகோமி
தன் மருமக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தன்னை சிறுமைப்படுத்தி கொள்ளுகிறாள். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் தனிக்கட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி காலத்தில் நான் ஒண்டியாக இருந்து எப்படியாவது கடவுள் எனக்கு உதவி செய்வார். ஆனால் என் மக்களை நீங்கள் உங்கள் புருஷனோடு சந்தோஷமாக இருக்கணும். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஐயா, அந்த திருமணத்தின் நோக்கத்தை ஆண்டவரை பெற்றோர்கள் சரியாய் தங்களுடைய பிள்ளைகளுக்குள் கொண்டு வரணும். அப்பா, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவரை இணைத்தவங்களே பிரிக்க கூடாதப்பா. கரம் பிடிச்சு கொடுத்தவங்களே ஆண்டவரை எரிச்சலோடு வன்கண்ணோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஒரு மெழுகு கரைவது போல தங்களை கரைத்து கொண்டு தங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கணும். முழங்கால நின்று ஜெபிக்கணும். பிள்ளைகளுடைய சந்தோஷம் தான் எங்களுடைய சந்தோஷம், பேர பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுடைய சந்தோஷம். கரங்களை கொஞ்சம் உயர்த்தி, ஆண்டவரே தாய் தகப்பன் மாமனார் மாமியார் அனைவருக்காக ஜெபம் பண்றோம். இந்த நகோமிக்குள் இருந்த அந்த அபிஷேகத்தை எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்குள்ள தருவீராக. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினால உலர்ந்த எலும்புகள் கூட உயிரடையுங்க. செத்து போன உறவுகள் கூட மறுபடி கட்டப்படுங்க. நம்முடைய தேவன் இணைக்க வல்லவராக இருக்கிறார். பிரிக்கிற சாத்தான் வெக்கப்பட்டு போயிடுவான். நம்முடைய குடும்பத்தில் ஏகோவா சபயோத் ஆளுகை செய்வாராக. ஏகோவா ஒசேனு வீட்டை கட்டுவாராக. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். ரூத்துக்குள்ளே போயிடுறேன். நான் நகோமி, ரூத்து, போவாசு, அதாவது அவங்களுடைய கேரக்டர்னால நான் போகலை. அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அதெல்லாம் போகலை. நான் எடுக்கிற செய்தியின் மையக்கருத்து என்னன்னா, உறவுகளை கட்டி எழுப்புங்கள். பில்டு யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹானர் யுவர் ரிலேஷன்ஸ். உறவுகளை மதியுங்கள், உறவுகளை கட்டி எழுப்புங்கள். இந்த டைட்டிலுக்குள்ளே நான் நிற்கிறதுனால என்னுடைய செய்தியில் ஒருவேளை அங்கே இங்கே போகாமல் நான் கட்டுப்படுத்தி நிற்கிறேன். ஏன்னா எனக்கு நேரமும் முக்கியம், அந்த தலைப்பும் முக்கியம். ரூத்தை குறித்து பார்க்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். நகோமிக்குள் காணப்பட்ட அந்த தாய்மையின் அன்பு, அதை பார்க்கும் பொழுது மனம் நெகிழ்ச்சி அடைந்தது. இப்படிப்பட்ட ஒரு தாயின் உள்ளமா அப்படின்னு அந்த மாமியாரை நினைத்து ஸ்லாகித்து கொண்டிருந்த பொழுது ரூத்தை பார்க்கும் பொழுது ஆனந்த கண்ணீரே வந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு மருமகள் இருக்க முடியுமா? ரூத் என்பது ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல. ரூத் என்பது ஒரு நிஜமான பாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பல வேதங்கள் கட்டுக்கதைகள், ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதகம் நிகழ்ந்த உண்மை சம்பவங்கள். பரிசுத்த ஆவியானவர் நடந்த சம்பவங்களை எழுதி வைத்திருக்கிறார். இப்படியும் ஒரு பெண்ணால் குடும்பத்திற்காக இருக்க முடியுமா? ஆச்சரியமாக இருந்தது. மருமகள்கள், மருமகன்கள், இது ஒரு லேடின்றதுனால லேடிஸ்க்கு மாத்திரம், மாமியாருக்கு மட்டும் போல, அதனால தான் மாமியார் மாமனார் அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் மருமகள் மருமகன் அப்படியே 2 பேருக்கும் இந்த வசனத்தை பொருத்துகிறேன். கவனிக்க கேட்கிறேன். ரூத் 3 இடத்தை சொல்லுகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இடம் சொல்றாள்? நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில், நீர் மரணமடையும் இடத்தில். இடம் என்கிற வார்த்தை 3 முறை வருகிறது. போகும் இடம், தங்கும் இடம், மரிக்கும் இடம். கவனிங்க, நீ போற இடத்துக்கு நான் வருவேன், ஓகே. நீ தங்குற இடத்துல நானும், அதுவும் ஓகே. இது புரிஞ்சு கொள்ள முடியுது. நீர் மரிக்கும் இடத்தில். என்ன ஒரு சாக்ரிஃபைஸ்! இந்த அன்பு, அர்ப்பணிப்பு புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. என் அன்பு தாயே, மாமியாரே, நான் உம்மோடு கூட வருவது உமக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதற்காக நான் உம்மோடு வரவில்லை. வயதான காலத்தில் உம்மை தனியாக தவிக்க விட எனக்கு மனதில்லை.
ஆதலால் நீர் எங்கே எந்த இடமோ அந்த இடம், நீர் எங்கே தங்குகிறீரோ அந்த இடம், அந்த வீடு, நீர் மரிக்கும் பொழுது நானும் மரித்து உம்மண்டையிலே அடக்கம் பண்ணப்படுவேன். இந்த ரூத் சொல்லலை, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ஆதரவாக இருக்கிறேன். நீர் மரிச்சிட்ட பின்னாடி மோவாபுக்கு நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். அப்படி சொல்லலை. நீர் மரிக்கிற இடத்துல நானும் மரிப்பேன். மரணம் கூட என்ன பண்ணக்கூடாது, உம்மை விட்டு பிரிக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அன்பு. நான் இதை பிரசங்கம் பண்ணும்போது நான் ரொம்ப யோசிச்சே தான் பண்ணேன், இது உண்மையாகவே நடந்திருக்குமா அப்படின்னு. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த டிவைன் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது தெய்வீக அன்பு. அன்பில் 2 அன்பு இருக்குதுங்க. ஒன்று மாம்ச அன்பு, உலக அன்பு. இன்னொன்று தெய்வீக அன்பு, அகாபே, பிலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பிலியோ என்பது வேர்ல்ட் லவ். நீ நேசிச்சா நான் என்ன பண்ணுவேன், நீ பகைச்சா அது உலக அன்பு. ஆனால் டிவைன் லவ், நீ பகைச்சாலும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை நேசிப்பேன். அதுதான் டிவைன் லவ். ரூத்துக்குள்ளே இருந்தது ஃபிலியோ கிடையாது, ரூத்துக்குள்ளே இருந்தது அகாபே, அந்த டிவைன் லவ், தெய்வீக அன்பு. அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அவளுக்கு வேற என்ன தலையெழுத்து இருக்குது பாஸ்டர், அவள் இங்கே தான் வந்தாகணும், ரூத்துக்கு என்ன சொந்த பந்தம் இருக்குது, ரூத்துக்கு யாரும் இல்லை, ரூத்தினுடைய தலையெழுத்து இருந்து தான் ஆகணும், செத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அன்பானவர்களே, மோவாபிலும் இப்படி வாழ வைக்கக்கூடிய, விதவைகளுக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டம் இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரம் இல்லை, விதவைகளுக்கான ஒரு வாழ்க்கை, மறுவாழ்க்கை என்பது எல்லா இடத்துலையும் உண்டு. இந்த ரூத் நினைத்திருந்தால் இவளும் மோவாபுக்கு போயிருக்கலாம், தன்னுடைய சகோதரியாகிய ஓர்பாலை போல. அவளுக்கும் ஒரு வாழ்க்கை நிச்சயமாய் மோவாபில் என்ன பண்ணியிருக்கோம், கிடைச்சிருக்கும். ஓர்பால் தனியாக இருந்தால்னு பைபிள் சொல்லலை, அவளுக்கு ஒரு திருமணம் ஆயிருக்கும், அவளை குறித்து ஹிஸ்டரி மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் ரூத்தை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே ரூத் மோவாபுக்கு போயிருந்தால்னா ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கும், அவளும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், இவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்கே தாங்க முக்கியமான ஒரு காரியம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கான ஒரு வைராக்கியம், தேவனுக்கான ஒரு அர்ப்பணிப்பு. எப்போ என் தேவன் ஏற்றுக்கொண்டாலோ அப்பொழுதே அவளுடைய சுபாவங்கள் மாறினது. நல்ல கூர்மையாக கவனிக்கணும், அவளுடைய சுபாவங்கள் மாறினது, அவளுடைய குணங்கள் மாறினது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ரூத்து அவளுடைய இடத்தை மாத்திரம் மாத்தல, இதுக்கு முன்னாடி மோவாபு, இப்போ இஸ்ரவேல் தலம், இடத்தை மாத்திரம் மாத்தல, அவளுடைய கேரக்டரையும் மாற்றிக்கொண்டாள். அவளுடைய அன்பு தேவனுடைய அன்புக்கு இணையா தன்னை அன்புள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றிக்கொண்டாள். பிரதர் அண்ட் சிஸ்டர், கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பேர் மட்டும்தான் மாறி இருக்குதா, சுபாவமும் மாறி இருக்குதா? மோவாப், இஸ்ரவேல் கோயில் மட்டும், வழிபாட்டு தலம் மாத்திரம் மாறி இருக்குதா? இதுக்கு முன்னாடி ஒரு விக்கிரகங்கள் கோயில் போயிருப்போம், இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். ஜஸ்ட் வர்ஷிப்பிங் பிளேஸ் மாறி இருக்குது, பேர் மாறி இருக்கு, கேரக்டர், அந்த அன்பு. அன்பானவர்களே, கொஞ்சம் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய தேவன் கட்டி எழுப்புகிறவர், முடியாததை சாதிக்க செய்கிறவர். பிரைஸ் அல்லாஹ். ஆனால் நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குங்க அருமையானவர்களே? பேர் மாறி இருக்கு, அவ்வளோதான். ஜஸ்ட் நடராஜன், சாம் நப்தலி, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி கோயில், இப்போ சர்ச், அவ்வளோதான். அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய ஒரு செட்டப், பிரயோஜனமே கிடையாது. பிரதர் சிஸ்டர், ரூத்தினுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம்னா அந்த அன்பு, அவளுக்குள் காணப்பட்ட மாற்றம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்த வாரம் செய்தி கொடுக்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற விருப்பப்படுகிறாருன்னா ஹிஸ்டாரிக்கல் விக்ட்ரி, சரித்திர வெற்றியாக பதிவு செய்ய விருப்பப்படுகிறார். என்னமோ எனக்கு இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் அந்த ஒரு தாட்டை கொடுத்தார். உன்னுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக இருக்காது, சரித்திர வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. உன் தெரு பேசுறது போல,
சொந்த பந்தெல்லாம் உன்னை பற்றி பேசுறது போல, உன்னோட கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் செட் பேசுறது போல உன்னுடைய வாழ்க்கை ஒரு சரித்திர திருப்பமாக அமையும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அதிகாரத்துலையும் அப்படியே, இந்த செய்திலையும் அப்படியே அந்த தாட் அப்படியே பொருந்துகிறது. ஓர்பாலுடைய வாழ்க்கை 10-1-11 ரெக்கார்டே கிடையாது. ஆனால் ரூத்தினுடைய வாழ்க்கை ரெக்கார்டு தொடர்கிறது, சரித்திர வெற்றியாக மாறுகிறது. மத்தேயு 1:5 சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். யூத பெண்களுடைய பெயர்களை வம்ச பட்டியலிலே யூதர்கள் பதிவு செய்யவே மாட்டார்கள். நீங்கள் ஆதியாகமத்தில் கூட 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாம் காயினை பெற்றான் அப்படின்னு தான் இருக்கும். ஒரு ஆணை பெற்றான்னு தான் வரும். அதுக்கடுத்து அந்த காயின் இவனை பெற்றான்னு தான் வரும். ஏவாள் காயினை பெற்றாள் அப்படின்னு வரவே வராது. பெண்களுடைய பெயரை எழுதவே மாட்டாங்க, ஆணுடைய பெயரை தான் எழுதுவாங்க. ஏசுனுடைய வம்ச பட்டியலையும் 5 பெண்கள் பேர் தான். அந்த 5 பெண்கள் பேரில் ஒரு பெண் ரூத். ஹல்லேலூயா. இவள் ஒரு மோவாபிய பெண். ஆக்சுவலாக தேவன் இந்த மோவாபிய பெண் மேலே கோபமாக இருந்திருக்கணும், ஆனால் இரக்கமாக இருக்கிறார். கவனி பிரதர் சிஸ்டர், நீ மருமகனோ மகனோ மருமகளோ மகளோ கொஞ்சம் கவனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய சபையில் அசைவாடுவாராக. ஆமென். நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த ரூத் மேல ஆண்டவர் கோபமா இருந்திருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அம்மோனியரும் மோவாபியரும் சபைக்குட்படலாகாது, அவர்கள் சாபமான சந்ததி உடையவர்கள் என்று விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அம்மோனியர் மோவாபியர். இந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை பார்த்தால் தேவன் கோபமாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் இரக்கமாய் இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். காரணம், அவளுக்குள் காணப்பட்ட அந்த தெய்வீக சுபாவங்கள். அன்பானவர்களே, ஒன்று நான் கேள்வி கேட்கிறேன், என்னையும் உங்களையும் ஆண்டவர் பார்த்தா கோபமாக பார்ப்பாரா, அன்பா இரக்கமாக பார்ப்பாரா? நான் ஊழியக்காரன், என்ன போய் ஆண்டவர் கோபமாக பார்ப்பாரா? நேவர். நீ ஊழியமானா செய்ய, நீ என்னன்னா பண்ணு, நீ உன் ஃபேமிலிக்குள்ளே நீ எப்படி நடந்துக்கிற? பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். உன் ஃபேமிலிக்குள்ளே எப்படி நடந்துக்கிற? உன்னுடைய உறவுகளை எப்படி மதிக்கிற? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த மாமனார் மாமியார், என்ன நீ ஹானர் பண்ணுற? இந்த ரூத்துக்கு தேவனது இரக்கம் மிக மிக அதிகமாக கிடைச்சதுங்க. ஆக்சுவலி அவள் கோபாக்கினையின் பாத்திரம், சாபத்தின் பாத்திரம். ஆண்டவர் ரொம்ப எரிச்சலாக பார்க்க வேண்டிய ஒரு பாத்திரம் ரூத். ஆனால் அப்படியே ஒரு, எப்படி நோவாவுக்கு கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்ததோ அதுபோல ரூத்துக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை கிடைச்சதுனால என்ன நடந்தது பாருங்கள். ரூத் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய 1 மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாய் கொண்டு வந்ததை மாமியாருக்கு கொடுக்கிறாள். வீட்டில் உட்காந்துட்டு இல்லை, கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு மோவாபிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வராங்க. நகோமி கிட்ட சொல்றா, நீர் தங்கும் இடத்துல நானும் என்ன பண்ணுவேன்? தங்குவேன். நகோமி வீட்டுக்குள்ளே போகிறா, வீட்டை திறக்கிறா. வீட்டை பார்த்தா வீடு ஃபுல்லாக ஒற்றை அடிச்சிருக்கு. வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம், பண்டம் பாத்திரங்களெல்லாம் எல்லாமே வெறுமையாக இருக்குது. அரிசி பருப்பு ஒன்றுமே பாத்திரங்களில் கிடையாது. நீர் தங்குற இடத்துல நானும் தங்குவேன். வந்துட்டு வீட்டை பார்க்குறா, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, பசி, நீண்ட தூர பிரயாணம், பசி. வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிடலாம் ஏதாவது போட்டுன்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாமே எம்டி வெசல்ஸ். ஐயோ, இந்த வீட்டுக்கு போய் வாழ்க்கப்பட்டு வந்தேனே, தெரியாதனமாக நான் வார்த்தையை கொடுத்துட்டேனே, முறுமுறுத்துட்டு இல்லைங்க ரூத்து. கர்த்தர் விசாரிக்கிறவர் அல்லவா, அவர் மேலே பாரத்தை வச்சுட்டு. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு நடைமுறை இருக்கிறது. என்ன நடைமுறைன்னா, அறுவடை செய்யும்போது சில கதிர்கள் கீழே விழும். நம்ம கூட ஒரு அரிசி பையில் அரிசி வாங்கினா அரிசி என்ன பண்ணுது, ஏதாவது பருப்பு எதாவது பண்ணுது, கீழே விழுது. பேக்கில் வாங்கின்னு வரதே விழுது. அப்போ அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணும், கதிர்கள்
தானியங்கள் கீழே என்ன பண்ணும், விழும். அந்த கீழே விழுறத அவங்க எடுக்கக்கூடாது, அவங்க எடுக்க மாட்டாங்க. அது ஒரு கட்டே விழுந்துச்சுனால, ஒரு கதிர் விழுந்தாலும் சரி, ஒரு கட்டே விழுந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா, ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள் வந்து அதை தங்கள் ஆகாரத்துக்காக கொண்டு போவாங்க. அதனால் அறுவடை காலத்தில் நிறைய தானியங்கள் கீழே சிந்தும்போது அதை பொறுக்காமல் போயிடுவாங்க. அதை பொறுக்கி கொண்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் என்கிற நடைமுறையை ரூத் கேள்விப்படுகிறாள். உடனே அவள் புறப்பட்டு செல்கிறாள். நான் போய் வயல்வெளிக்கு போய் என்ன பண்ண போகிறேன், அப்படி பொறுக்கினதை நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன். ஏங்க, ஒரு நாள் முழுசும் பொறுக்குனாலும் 1, 2, 3 படி தான் கிடைக்கும். ஏன்னா அப்படி அறுக்கிறவங்க அப்படியெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு போக மாட்டாங்க. ஏதோ கை தவறி என்ன பண்ணும், கீழே விழும். அதை பொறுக்கி அதை அடித்து எடுத்தால் ஒரு படி 2 படி ஒரு நாள் 2 நாள் 3 நாள் சாப்பிட்றதுக்குரிய ஒரு தானியத்தோடு வீட்டுக்கு வரலாம். ஆனால் இவள் எவ்வளோ தானியத்தை கொண்டு வருகிறாள், ஒரு மரக்கால் கோதுமை. இருக்கிறது வயசான அம்மாவும் இந்த ரூத்தும். இந்த 2 பேரும் உக்காந்து சாப்பிட்டா கூட மாத கணக்காக சாப்பிடலாம், ஒரு மரக்கா கோதுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள் கிருபை எப்படி கொடுக்குறாரு பாருங்கள். ஏங்க, நீங்கள் நேசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அந்த டிவைன் லெவலில் குடும்பத்தை, சபையை, தேவனை நேசித்து நடந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் பொறுக்க தான் போவீங்க. ஆனால் கர்த்தர் மரக்காலாக தருவார். ஹல்லேலூயா. கடனில் விடமாட்டார். ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வன்கண்ணோடோ நீங்கள் ஒரு எரிச்சலோடு இருந்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கிறது பொத்தல் பையில் போகிற மாதிரி போயிட்டு இருக்கும், காணாமல் போயிடும், இருக்காது. பிரதர் அண்ட் சிஸ்டர் கவனிங்க. சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ரூத்து வெறும் இல்லாமல் போயிட்டா. சாப்பிட்றவங்களாம் என்ன பண்ணாங்க, ஏமா ஒன்றும் இல்லையா சாப்பிட்றதுக்கு, இந்த சாப்பிடு. சுடப்பட்ட அப்பத்தை கொடுக்குறாங்க. அந்த அப்பத்தை அவள் சாப்பிட்டு மீதி என்ன பண்ணுறா, ஐயோ என்னுடைய மாமியார் பசியோடு வீட்டில் இருப்பாங்களே, என்ன ஒரு கன்சர்னிங். வீட்டில் உட்காந்து குறை பேசிட்டு இல்லை, இந்த வீட்டுக்கு போய் நான் மருமகளாக வந்தேன் பார், என்னை செருப்பால் அடிக்கணும் சொல்லலை. இந்த வீட்டுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வீட்டில் சுகபோகமாக உட்காந்துட்டு இல்லை, சுகபோகமாய் வாழுகிறவள் உயிரோடே செத்தவள். அப்படி அவள் உக்காண்டில்லை, எழுந்து ஓடுறா, வயல்வெளிக்கு போகிறா, பொறுக்கின்னு வரணும்னு போனா. ஆனால் அவளுடைய அன்பை பார்த்த தேவனுடைய கிருபை, அன்பானவர்களே, ரொம்ப ரொம்ப ரூத்துக்கு அதிகமாக இருந்தது. நான் இதை சொல்லும்போது நான் பாரத்தோடு நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுறேன். ஆண்டவரே உங்களுடைய கிருபை இல்லை, என்னால் ஊழியம் கூட செய்ய முடியாதப்பா. ஆமென். ஒருவேளை பணம் வரலாங்க, பொத்த பையில் போயிடும். ஒரு படி 2 படி வந்தாலும் வந்து காணாமல் போயிடும். ஆனால் உண்மையாக வாழ்ந்தோன்னு வச்சிங்களேன், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ரூத்துக்கு கர்த்தர் கொடுத்த கிரேஸ் மிக மிக ஆச்சரியம். சரி, நான் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். தேவனது கிருபை ஒருவருக்கு கிடைத்தால், 3வது வாரம் செய்தியை நான் கொடுத்தேன், தேவனே ஆளுகை செய்கிறவர் அப்படின்ற டைட்டிலில். தேவன் ஒருவருக்கு கிருபையை கொடுத்தால் கூட என்ன ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், மனிதர்களுடைய தயவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். தேவனது கிருபையும் மனிதருடைய தயவும். தானியல் கேரக்டரில் பார்த்தோம். தானியல், நான் இனிமேப்பட்ட இந்த பாபிலோன் சாப்பாடை சாப்பிட மாட்டேன், நான் தீட்டுப்பட மாட்டேன், நான் ஆண்டவருக்காக உண்மையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவனுக்கு ஒரு மனித தயவு கிடைக்கிறது. பிரதானிகளின் தலைவன் அவன் கையில் தான் பொறுப்பு கொடுத்துருக்குறான். இந்த சாப்பாடை நீ தானியலுக்கு கொடுக்கணும்னு. ஆனால் தானியல் சொல்கிறான், எனக்கு பருப்பு சாப்பாடு தான் கொடுக்கணும். எப்பா நீ பருப்பு சாப்பாடை சாப்பிட்டு மெலிஞ்சு இருந்தீங்கன்னா என் தலையை தான் முதல்ல ராஜா வெட்டுவார் அப்படின்னு அந்த பிரதானிகளின் தலைவன் சொல்கிறான். இல்லை நீர் 10 நாள் சோதிச்சுப்பார், அப்புறமா நீர் முடிவெடுத்துக்கொள்ளும். அப்போது அந்த பிரதானிகளின் தலைவனுடைய கண்களில் தானியலுக்கு என்ன கிடைத்தது, தயவு கிடையாது. முதல்ல தேவ கிருபை வந்தால் அதுக்கடுத்து என்ன வரும், மனித தயவு வரும். இந்த ரூத்துக்கு கிடைத்த மனித தயவை பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அரிகளை சிலதை சிந்தவிடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டார். சாதாரணமாக பொறுக்கினாலேயே ஒரு அளவுக்கு கிடைச்சிரும். ஆனால் இப்போ அந்த நிலத்தின் உரிமையாளர் சொல்கிறான், அவள் பொறுக்குகிற இடத்தில் இன்னும் அதிகமாய் சிந்த விடுங்கள். மனித தயவு பார்த்தீங்களா? அவளை என்ன பண்ணாதீங்க, அதட்டாதீங்க. ஆண்டவர் இயேசு கூட அந்த மரியாள் அந்த நல தைலத்தை
பூசி என்ன பண்ணிட்டு இருந்தா? ஆண்டவரை கனப்படுத்திட்டு இருந்தா. உடனே சீஷர்கள் व्यसனம் அடைகிறாங்க. இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டாளே. ஆண்டவர் சொன்னார், அவளை அதட்டாதீங்க. பிரதர் சிஸ்டர், உங்கள் மேலே யாராவது கையை வச்சாங்கன்னு வச்சிங்களேன், கர்த்தர் ஓடோடி வருவார். அவளை அதட்டாத, அவன் மேலே கையை வைக்காத. பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்களேன். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுவான். வேலை ஸ்தலம், குடும்பம், மனுஷ தயவு வேணும். பிரதர் சிஸ்டர், எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உனக்கு சாமர்த்தியம் இருக்கலாம், உனக்கு திறமை இருக்கலாம், உனக்கு வருமானம் இருக்கலாம், நான் முன்னேறிடுவேன்னு நினைக்கலாம். நெவர். ஆனால் உனக்கு தேவனுடைய கிருபை இருக்குன்னு வச்சிங்களேன், ஆண்டவர் நல்லவர்களை உன்னை சுற்றிலும் வைப்பார். ஹல்லேலூயா. நீ போகிற இடம்லாம் நல்லவர்கள் இருப்பார்கள். அந்த மனித தயவு உனக்கு கிடைக்கும். ஆமென். நீ நினைக்கிறது கொஞ்சம், ஆனால் கர்த்தர் உனக்கு கெடுப்பது அதிகமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். மற்றவர்களுடைய சந்தோஷத்தில் தாங்க சந்தோஷமே இருக்குது. மற்றவர்களை சிரிக்க வைக்கிறதுல தாங்க சந்தோஷமே இருக்குது. மற்றவர்களை அழ வச்சு சந்தோஷப்படுறது அது ஒரு சாடிஸ்ட், சாத்தானின் குணம். மற்றவர்களை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுவது தேவனின் குணம். ஆமென். மாமியாராக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் சந்தோஷப்படுத்துங்கள், சந்தோஷத்தை அனுபவியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பார். சத்தமாக ஆமென் சொல்லலாமா? 3வது கேரக்டருக்குள்ளே போயிடுறேன். போவாஸ். இந்த போவாஸை நினச்சி இன்னும் பிரமிப்பாயிடுச்சுங்க. ஒரு பக்கம் நகோமி, அடாப்பா என்ன அன்புடாப்பா. ரூத்தை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்கிச்சு. என்ன இப்படி ஒரு பொண்ணு இருக்குமா? தோத்திர ஆண்டவரே, இப்படி ஒரு பொண்ணு இருக்குமா? அப்புறம் போவாஸை பார்த்தோன்னே அப்படியே வாய் மேலே கையை வச்சாச்சு. என்னப்பா இது, அன்பு காட்டுறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க? போட்டி போடுறாங்க. நகோமி சொல்கிறான் நானா பார்த்துலாமா, ரூத் சொல்கிறான் நானா பார்த்துலாமா, போவா சொல்கிறான் நானா பார்த்துலாமா. 3 பேருக்கு யாருடைய அன்பு சிறந்த அன்புன்னு வச்சா போட்டியாளர்களுக்கு அந்த நடுவருக்கு தலைப்பிச்சுன்னு போயிடும். எப்பா நான் எனக்கு மதிப்பே என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு போவாசனுடைய அன்பு மிக மிக தியாகம் நிறைந்தது. ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ், நீ நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவருடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். இஸ்ரவேல் தேசத்திலே புத்திர சந்தானம் இல்லாமல் ஒருவன் மரித்து போனால் அவனுடைய பெயர் வம்சப்பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடும். அவனுடைய பெயர் வம்சப்பட்டியலில் வர வேண்டும் என்றால் மரித்தவனுடைய சந்ததிக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். மரித்தவனுடைய பெயர் வம்சப்பட்டியலிலே வருவதற்கு அவனுடைய சகோதரர்களில் ஒருவன் யாராகிலும் மரித்து போன அந்த பெண்மணிக்கு வாழ்க்கை கொடுக்கும் பொழுது பிறக்கிற குழந்தை திருமணம் ஆனவனுடைய கணக்கில் வராது, மரித்தவனுடைய கணக்கில் வரும். அப்ப மரித்தவனுடைய வம்சப்பட்டியல் அப்படியே தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க போவாஸ் என்ன முடிவெடுக்கிறான் தெரியுங்களா? இந்த நகோமியின் மருமகளை திருமணம் செய்து கொள்வதினால், ரூத்தை திருமணம் செய்து கொள்வதினால் போவாசின் பெயர் அடிபட்டு போய்விடும். யாருடைய பெயர் வரும் தெரியுமா? எலிமெலேக். நகோமியின் கணவனாகிய எலிமெலேக்கின் வம்சப்பட்டியல் அப்படியே தொடரும். போவாசின் பிள்ளை என்று சொல்லப்படாது. யாருடைய பிள்ளைன்னு சொல்லப்படும்? எலிமெலேக் நகோமியின் பிள்ளைன்னு சொல்லப்படும். நீங்கள் ஒரு வசனத்தை நான் ரூத் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்க. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து அதை வளர்க்கிற பாட்டியானால்னு இருக்கணும் இல்லையா? என்னன்னு இருக்குது? ஆக்சுவலாக மகளுடைய அல்லது மருமகளுடைய குழந்தை என்னவா வரணும்? பாட்டி, ஆயா இல்லையா? ஆச்சி. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேரை சொல்கிறாங்க. அம்மாச்சி, அம்மம்மா, என்னென்னமோ வரட்டும், சோத்திரம். ஆனால் பாட்டியானால்னு இல்லை, என்னன்னு இருக்குது? தாயானாள். எலிமெலேக் நகோமியின் பிள்ளையாக போவாஸ் ரூத்தின் பிள்ளை மாறும். அப்போ போவாஸுடைய சந்ததி பிரேக் ஆகும், எலிமெலேக்கினுடைய சந்ததி கண்டினியூ ஆகும். கவனிங்க பிரதர் சிஸ்டர், இந்த போவாஸ் என்ன தீர்மானம் எடுக்கிறான் தெரியுமா? என் பேர் வரலைன்னா பரவாயில்ல, என்னுடைய சகோதரன் எலிமெலேக்கினுடைய பேர் வரணும். அந்த எலிமெலேக்கினுடைய பேர் வரணும்னா நான் என் பேரை விட்டு கொடுக்கிறேன். ஏன்னா கிரேட் லவ், தியாகம் வாங்க, இது பயங்கர தியாகம். சரி, ஒருவேளை இதை சொத்துக்காக செஞ்சான். ஏன்னா அப்படி திருமணம் பண்ணிக்கொள்ளுகிறவர்களுக்கு அந்த நகோமியின் சொத்து சொந்தமாகும். நகோமியினுடைய சொத்துக்கள் அப்படியே திருமணம் செய்து கொள்வவனுக்கு வரும். ஏன்னா இவனுடைய பேர் அல்ல, எலிமெலேக்கின் பேர் வர்றதுனால அந்த சொத்துக்கள் வரும். ஒருவேளை போவாஸ்
சொத்துக்காக ஆசைப்பட்டிருக்கலாம், ரூத்துக்காக ஆசைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சா போவாஸ் ஒன்றும் இல்லாதவன் கிடையாதுங்க. அவன் ஊர் ஊராக அலையிறவன், வேலை வெட்டி இல்லாதவன் கிடையாதுங்க. அவன் கீழே நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவன்கிட்ட பெரிய வயல் நிலம் இருக்கிறது. அவன் வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேலைக்காரர்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் உம்மோடு இருப்பாராக. ஏன்னா ஒரு பிளஸ்ஸிங் பாருங்களேன். அந்த உறவுகளை மதிக்கிறதுல வந்து போவாஸ் ரொம்ப டாப் ஹையில் போயிட்டார். அந்த வேலைக்காரர்களை எவ்வளோ ஹானர் பண்ணுறான். இன்றைக்கி வேலைக்காரிகளை எப்படி நடத்துகிறோம்? வீட்டில் இருக்கிற மருமகள்களையே வேலைக்காரி மாதிரி நடத்துகிறோம், மகளையும் மருமகளையும். ஆனால் இவன் வேலைக்காரர்களை என்ன சொல்கிறான்? கர்த்தர் உங்களை. அந்த வேலைக்காரர்கள் எஜமான பார்த்து சொல்கிறான், கர்த்தர் உம்மோடு. என்ன ஒரு அருமையான ஒர்க்கர் அண்ட் ஓனர். இது பிஸ்னஸில் பேச வேண்டிய, அந்த ஒர்க்கிங் பிளேஸில் பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது. இதில் என்ன நான் டைட்டில் கொண்டு வர மறுபடியும் உறவுகளை கட்டி எழுப்புங்கள். இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் எலிமெலேக்கு அவனுடைய சந்ததி வரணும், பரவாயில்ல, என் பேர் இல்லையானாலும் பரவாயில்ல, அவனுடைய பேர் தொடரட்டும். நான் எலிமெலேக்குக்காக, நகோமிக்காக நான் அந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, உறவுகளை மதிக்கிறவன் போவாஸ். ஆண்டவர் எப்படி நேர்கோட்டில் இணைக்கிறார் பாருங்களேன். நகோமி மருமக்களை மதிக்கிறாள், மருமக்களுக்காக தன்னையே தியாகம் பண்ணுறாள். மருமகள் ரூத் மாமியாருக்காக தன்னையே இழக்கிறதுக்கு, தன்னுடைய எதிர்காலத்தையே இழக்கிறதுக்கு தயாராகிறாள். இந்த 2 பேரை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறார் போவாஸ் கிட்ட. போவாஸ் தன் பேரையே இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், தன் ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக அதை இழக்க விரும்புகிறவன் அதை நித்திய காலமாக என்ன பண்ணுவான்? காத்துக்கொள்ளுவான். போவாஸுக்கு ரூத் மேலேயோ எலிமெலேக் மேலேயோ அந்த மாதிரி கிடையாது. பைபிள் பிரமாணம் அது. மரித்தவனுடைய பேர் சுதந்திரம் நிலை நிற்கணும். யாராவது சகோதரர்கள் என்ன பண்ணணும்? வாழ்க்கை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது ஒருத்தன் வந்து கேட்குறான், ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா, புத்திர சுந்தரம் இல்லாமல் புருஷன் மறிச்சிட்டான், அந்த புருஷனுடைய தம்பி கல்யாணம் பண்ணிட்டான், அப்படி இன்னொன்று பண்ணிட்டான், இப்படி எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்போது உயிர்த்தெழுதலில் யாருக்காவோ? என்ன கேள்வி பாருங்களேன். இவனுக்கு பரலோகத்துக்கு போனாலும் அதே புருஷ மனைவியா? ஆண்டவர் சொல்லிட்டார், வானாப்பா, உன் பாடு பூமியோடோ. இங்கே சொல்லக்கூடாது, உங்கள் பாடு பூமியோடு. ஜஸ்ட் ஃபன் தான், சரியா? பரலோகத்தில் கொள்வனை இல்லை, கொடுப்பனை இல்லை. அங்கே தேவ தூதர்களை போல இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, சகோதரனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். ஆனால் மைண்டெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். ஆனால் போவாசனுடைய மைண்ட் எப்படி இருக்குது பாருங்களேன். ஆமென். ஆண்டவர் ஜாயின் பண்ணுறார். நல்லவர்களோடு இணைக்கிறார். அன்பானவர்களோடு இணைக்கிறார். இரக்கமுள்ளவர்களுக்கு இரக்கமுள்ளவோடு இணைப்பு கிடைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீ மன்னிக்காம நீ கடினமாக இருந்தியன்னா உனக்கு யாருடைய சந்திப்பு தான் கிடைக்கும்? மன்னிக்காத மக்கள், கடினமான மக்கள், அவங்களுடைய சந்திப்பு தான் கிடைக்கும். நீ மன்னிச்சிரு, நீ அன்பு செலுத்து, நீ உன்னை விட்டு கொடு, நீ இழந்து கூட பாரு. ஆனால் உனக்காக ஒருத்தன் இழக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான். ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக பிரயாசப்படுறதுக்கு ஒருத்தன் ரெடியாக இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். உறவுகளை கட்டி எழுப்புங்கள். இன்னொரு சப்ஜெக்டை சொல்லி முடிக்கிறேன். இந்த போவாஸ் உறவுகளை மதிக்கிறவன்றதுக்கு இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? ரூத் வரா, நகோமி கைட் பண்ணி அனுப்புகிறா. ரூத்து, நீ போயிட்டு என்ன பண்ணு, வயல்வெளியில் போவாஸ் படுத்துட்டு இருப்பான், ராத்திரியில் போ, அந்த போர்வை விலக்கி அவனுடைய கால் மாட்டில் படுத்துக்கொள், அதுக்கடுத்து என்ன நடக்கும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அனுப்புகிறான். ஏன்னா எல்லாமே சொல்லியிருக்கிறா, இந்த உறவின் முறையில் சந்ததி வரணும்னா இப்படி ஒரு முறை இருக்கிறது. ரூத் போகிறா, படுத்துக்கிறான். பாதி ராத்திரியில் போவாஸ் சொல்கிறான், அரண்டு பயந்து, யார் நீ அப்படின்னு கேட்குறான். நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், உம்முடைய போர்வை விழியும், நீர்தான் எனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்கிறா. அந்த பிரமாணத்தை கொண்டு வருகிறா, வேத பிரமாணத்தை கொண்டு வருகிறா. இதில் எந்த அசுத்தமான காரியம் இல்லை, வேத பிரமாணம். அதனால தான் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுவான், உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்குது. நீ வாலிபர்கள் பின்னாடி போல, நீ ஐஸ்வர்யவான்கள் பின்னாடி போல வேதத்தின்படி வாழுகிறாய். ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையை கட்டுறது எப்படி கட்டணும்? வாலிபத்தின்படியா, ஐஸ்வர்யத்தின்படியா? வேதத்தின்படி. ஆமென். அதனால தான் பாராட்டுறான், உன்னுடைய பிந்தின நற்குணம் ரொம்ப சூப்பர்மா.
பைபிள் படி உன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிற. சரி, நீ எல்லாமே ஆசைப்பட்டது ஓகே, ஆனால் என்னிலும் ஒரு நெருங்கிய ஒரு சுதந்திரவாளி ஒருத்தன் உனக்கு இருக்கிறான். நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அவன் என்னை விட உனக்கு என்ன ரொம்ப நெருங்கினவன். நாளைக்கு அவன் வந்து என்னை எதுவும் கேள்வி கேட்டுக்கூடாது. நான் எதுக்கும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணிக்கிறேன், திருமணம் செய்து கொள்கிறேன். அப்போ எவ்வளோ உறவுகளை மதிக்கிறான் பார்த்தீங்களா. சொல்லியிருக்கலாம் போவாஸ், அந்த நகோமியினுடைய மருமக என் வயல்வெளிக்கு தான் வந்தா, நான் எவ்வளோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, தானியங்களை கொடுத்துருக்கிறேன், நிறைய காரியங்களை பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது முக்கியமாக அவள் தான் என்னை தேடி வந்தா, என்னை கட்டிக்கோன்னு சொன்னான். அதனால் பா உங்ககிட்ட கேட்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இந்த காலத்து ஆட்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் போவா சொல்கிறான், பா வாப்பா ஓய் வந்து கொஞ்சம் உட்காரு, 10 பட்டணத்து அதிபதிகளை கூப்பிட்றோம் உட்கார், இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது, அந்த ரூத்துக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அப்போ நிலத்தை விற்கிறா, வாங்கிக்கிறியா? நான் நிலத்தை வாங்கிக்கிறேன். அப்போ நிலத்தை வாங்குறவன் என்ன பண்ணணும், ரூத்தை என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், சந்தானம் கொடுக்கணும். ஐயையோ, நான் அதுக்கு உடன்பட மாட்டேன். என் சுதந்திரத்தை நான் கெடுக்காதபடி, ரூத் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடி நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன், நான் மீட்காததை நீர் மீட்டுக்கொள்ளும். அப்பா என் சுதந்திரம் என் பேர் கெட்டு போயிடக்கூடாதுப்பா, என் பேர் நிற்கணும். இந்த 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 மனுஷனுடைய குணத்தை பாருங்க, என் பேர் இருக்கணும். போவா சொல்கிறான், நான் சிறுகணும், தேவனுடைய வார்த்தைகள் நிலைத்து நிற்கணும், பிரமாணம் நிலைச்சு நிற்கணும், தேவன் பெருகணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் இவன் சொல்கிறான், இல்லை இல்லை என் பேர் முக்கியம், நான் முக்கியம். நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஓர்பாலோ இவன் பேர் கூட கிடையாது. ஓர்பாலுக்காவது பேர் இருக்குது, இந்த நெருங்கின உறவினுடைய பேர் கூட காணோம். இவங்களுடைய அட்ரஸே காணாமல் போயிடுச்சு. இவங்களுடைய அடுத்த அதிகாரம்லாம் இவங்களுடைய பேரே இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூத்தினுடைய பேர், போவாசனுடைய பேர் அப்படியே தொடர்ந்து வருகிறது. எங்கே வந்து நிற்குதுன்னா இயேசுவின் வம்சப்பட்டியலில் வந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒரு சரித்திர திருப்பமாக நம்ம வாழ்க்கை அமையணும். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. இந்த நகோமி, ரூத், போவாஸ் 3 பேரை பார்த்தா என்ன அன்பு, என்ன விட்டு கொடுத்தல், என்ன ஒரு தியாகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம இந்த அளவுக்கு அவர்கள் அன்பாய் வாழ்ந்திருக்கிறார்கள். உலக மனுஷன் ஒருத்தன் சொல்றான், நீ வாழ பிறரை கெடுக்காதே. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அப்படி இருக்கிறது. நான் நல்லா இருக்கணும், எவன் எப்போ எடுக்கட்டனா போனா என்னங்க, என்ன மாமியார் உயிரிழந்தன்னா செத்தா என்ன, மருமகள் வாழ்ந்தா என்ன, வாழாம போனா என்ன, இப்படி மருமகனோ மருமகளோ மாமியாரோ தாய் தகப்பனோ இப்படி புருஷனோ இப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கு குடும்ப உறவுகளில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறவர். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே இந்த போவாசுக்குள்ளே, இந்த ரூத்துக்குள்ளே, இந்த நகோமிக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம், அந்த அன்பு, டிவைன் லவ் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்க, கெட்டு போகவே இல்லைங்க. நகோமி கெட்டு போல, ரூத் கெட்டு போல, போவாஸ் கெட்டு போலங்க. மாறாக அவர்கள் வாழ்ந்து சாதித்தார்கள், சரித்திரத்தில் இடம் பெற்றார்கள். நம்முடைய தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி, குழப்பம், கலகம், சண்டை, பிரச்சனை இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. சமாதானம், அன்பு நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே எங்களுடைய வீட்டை அழகு செய்யும். யெகோவா ஓசேனு, எங்களை மீண்டும் கட்டுகிறீரப்பா. யெகோவா சபையோத், நீர் ஆளுகை செய்கிறீர். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்போம். சில குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது ஒத்துக்கொள்கிறோம். ஆண்டவரை பிரசங்கம் பண்ணுற என்னுடைய வீடு, ஆண்டவரை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களுடைய வீடு, கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கரங்களை தட்டி, ஆண்டவரே கலகம் விலகுவதாக, பாவம் நீங்குவதாக, சமாதானம் பெருகுவதாக, தெய்வீக அன்பு பெருகுவதாக. எங்களுடைய வீடுகள் நீர் சிங்காசனமிட்டு அமரணும். இயேசுவை என் வீட்டின் தலைவர், என் வீட்டின் எஜமானர். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி கொஞ்சம் முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே கர்த்தாவே இந்த காலவெளியில் பாரத்தோடு ஜெபம் பண்றோம். எங்களுடைய சபையில், எங்களுடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரணும் ஆண்டவரே. அங்கே உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய வீடு உம்முடைய சமூகம் இருக்கிற, நீர் சிங்காசனம் விட்டு அமருகிற ஒரு வீடாக இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்வு இல்லை, அங்கு தாழ்வு இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வு இல்லை, அங்கு தாழ்வு இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன்
என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பமுண்டு, இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றியுண்டு, துதிப்பாடலுண்டு. சொல்லுங்க, இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றியுண்டு, துதிப்பாடலுண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. பரலோக பிதாவே, சபை என்கிற குடும்பத்தையும் எங்கள் வீடு இல்லறம் என்கிற குடும்பத்தையும் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குறைகள் நிறைந்த சபை, குறைகள் நிறைந்த எங்கள் வீடுகள், கரங்களை உயர்த்தி நீர் ஆளுகை செய்தரலும். நகோமி, ரூத், ஆண்டவரே இழந்து போனது அதிகம், ஆண்டவரே துக்கம் அதிகம், கசப்பு அதிகம். ஆனால் எந்த வீட்டில் தேவன் தலைவராய் இருக்கிறீரோ அந்த வீட்டில் கசப்பு மதுரமாய் மாறும், வெறுமை நிறைவாய் மாறும். ஷபலதுனமலதி அந்தனமா சரித்திர ஒரு ஆண்டவரே பதிவாக அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம் அமையும். எங்கள் குடும்பம் இந்த ஊர்ல 10ஓடு 1 11 இருக்கக்கூடாதப்பா. எங்க தெருவில் ஆண்டவர் இருக்கிற மற்ற குடும்பத்தில் ஒன்னா இருக்கக்கூடாது. எங்க குடும்பம் உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கணும். தலைமுறை தலைமுறையா சாட்சி சொல்ற அளவுக்கு எங்க குடும்பம், எங்க தலைமுறை, எங்க சந்ததி அமையணும். கிருபையா எங்களுடைய சபைய குடும்பங்களை ஆளுகை செய்யும். வயதான தாய் தகப்பன்மார்களுக்காக சொல், கணவன் மனைவிகளுக்காக சொல், வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்காக சொல். எங்க தேவன் நல்ல தேவன். எங்கெல்லாம் நல்ல உள்ளங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்களுடைய நிறைவான வல்லமையை வெளிப்படுத்துகிறீர்கள். உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி உங்களுடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது. நகோமி, ரூத் வீட்டை பார்த்த அந்த கண்கள் எங்கள் வீட்டை பார்ப்பதாக. நீர் எங்க மேல கோபமா இருக்கக்கூடாது, எங்க மேல கிருபையா இருக்கணும். நீர் கிருபை தருவீர நாம் மனுஷருடைய தயவு, நல்லவருடைய அனுகூலமான சூழ்நிலை எங்களுக்கு கிடைச்சிடும். கரங்களை உயர்த்தி தரமட்டுமா தாழ்த்துகிறோம். எங்களை மாற்றும். உலக சாயல் எங்க வீட்டில் இருக்கக்கூடாது, தெய்வீக அன்பு எங்க வீட்டில் இருக்கணும். மறுரூபப்படுத்தும் ஆசீர்வாதங்களினால் நிறைந்து வழிய செய்யும். 11 மாதங்கள் நடத்தினவர் எஞ்சி இருக்கிற மாதத்தில் நடத்தும். எல்லா இயற்கை ஆண்டவரே சூழல்களை கட்டுப்படுத்தும். புயல், மழை, வெள்ளங்கள் கட்டுப்படுத்தும். தேசங்களை காப்பாற்றும், ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.